ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஐம் ஷெஃப் சசி. இன்றைக்கி நம்ம சில்லி சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. க்ரீன் சில்லி ஆட் பண்ணலாம். சில்லி சிக்கன் கார்லிக் ரொம்ப அவசியம் கிடையாது. க்ரீன் சில்லி போட்டு என்னென்னா ஆனியன் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி க்யூப் மாதிரி கட் பண்ணணும். சில்லி சிக்கன் இந்த மாதிரி கட்டிங் பண்ணி போட்டுருவோம். ரொம்ப ஃபைன் சைஸ் சாப் அந்த மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி பேக் மாதிரி கட் பண்ணி போகணும். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம், சாட்டே பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஆனியன் மட்டும் லைட்டாக சாத்தே ஆனால் போதும். ஆக்சுவலி சில்லி சிக்கன் என்ன பண்ணுங்கள், சிக்கன் மேரினேஷன் பண்ணி ஃப்ரை பண்ணி நான் ரெடியாக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிளேட்ஸில் வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா சாத்தே ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேப்சிகன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணிப்போம். மீடியம் சைஸாக கட் பண்ணிப்போம். ஆக்சுவலி எல்லாமே என்ன பண்ணி சில்லி சிக்கன் டேஸ்ட் பண்ணிப்பீங்க. பட் இது என்ன அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைல் சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஆனியன் கேப்சிகம் ஃபுல்லாக சாத்தே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா சீசனிங் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சில்லி சிக்கன் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா சில்லி பேஸ்ட். ஆக்சுவலி இதை பாயில் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணுறேன், நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் இந்த சில்லி சிக்கனுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும்னா நல்லா ஆயில் லைட்டாக சாத்தே ஆகும். ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா இந்த சில்லி பேஸ்ட்டை நல்லா ஆயிலில் நல்லா சாத்தே பண்ணிக்கணும். சாத்தே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். சார் டைம் இல்லை அப்படி சால்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒயிட் பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணேன். சோயா சாஸ் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டொமேட்டோ சாஸ் நல்லா என்ன பண்ணிக்கங்க, இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கங்க. லைட்டாக என்ன பண்ணுங்கள், மசாலாஸ் நல்லா லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். ஓகே, அது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த ஃப்ரை பண்ண சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா லைட்டாக ஆஃப் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கிரேவி வேணும் சார், எனக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னு இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ட்ரையாக வேணும் அப்படின்னா அப்படியே டேரெக்டாக சிக்கன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கிரேவியாக என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் வாட்டர் பாயில் ஆனதும் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். தென் லாஸ்ட் லைட்டாக கார்ன்ஃப்ளவர். ஆக்சுவலி கார்ன்ஃப்ளவர் என்ன பண்ணணும்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கோட்டிங் லைன் மாதிரி என்ன பண்ணுறோம் கொடுக்க போகிறோம். தென் லாஸ்ட் இந்த கார்ன் ஸ்டார்ச் அப்படின்றத ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தென் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி அதில் சில்லி பேஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். தென் அப்படி சைனீஸ் கிரேவி மாதிரி நல்ல ஒரு சைனீஸ் சில்லி சிக்கன் என்ன பண்ணோன்னா சூப்பராக பண்ணுறோம். தென் லாஸ்ட் இதில் என்ன பண்ணோன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணி என்ன பண்ணினா கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, சில்லி சிக்கன் ரெடி. யா, ஃபினிஷ். தேங்க்யூ. இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணுறது சில்லி சிக்கன் வீடியோஸ். சப்போஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.